குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி மாயமான பள்ளி மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு பல மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கமாக உள்ளது. இதனிடையே கடந்த சில வாரங்களாக தமிழ்நாட்டில் வாட்டி வதைத்த வெயில் காரணமாக குற்றால அருவிகளில் முழுவதுமாக வறண்டு காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தென் தமிழகத்தில் பெய்த மிதமான மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரத் தொடங்கிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் பழைய குற்றாலத்தில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவிக்கு செல்லும் பாதையிலும் வெள்ளம் வந்ததால் சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து அலறி அடித்து ஓடினர். தம்பி வாடா விடு, வா டக்குடு. ஏமா இங்கிட்டு வாங்க. இந்நிலையில் வெள்ளத்தில் சிக்கிய சுற்றுலா பயணிகளை அங்கிருந்தவர்கள் மீட்ட நிலையில் திருநெல்வேலியை சேர்ந்த பள்ளி மாணவன் அஸ்வின் வெள்ள நீரில் இழுத்து செல்லப்பட்டார். அந்த சிறுவனை தீவிரமாக தேடிய போலீசார் இரட்டை கால்வாய் பகுதியில் சடலமாக மீட்டனர். இந்நிலையில் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்துள்ள போலீசார் வேறு யாரேனும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனரா என விசாரித்து வருகின்றனர். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.